ஹாய். ஹாய் மேம். கேக்குதா பேசுறது? கேக்குது. ஓகே, கேக்குது மேம். ஓகே. ஆ, சொல்லுங்க. இது என்ன ஏதாவது பார்த்தீங்களா? நம்ம பிரசன்டேஷன் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? இது நேத்து லாகின் பண்ணலாம்னு நினைச்சேன் மேம். என்னோட ப்ரௌசர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு நிமிஷம். கம்ப்யூட்டர்லயும் ப்ரௌசர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, ஓகே. போன நல்ல அம்மா தான் டைம் யூஸ் இருக்கிறப்ப பண்ணுவாங்க. பண்ணா போதும். மேக்ஸிமம் நான் கிளாஸ்லயே நான் ஒர்க் கொடுத்து பண்ண ம், சொல்லிடுவேன். சரிங்களா? ம். சும்மா ஜஸ்ட் பார்த்தேன் மேம். ஜஸ்ட் அதான், நேத்து. அதான். ம். ஆ, ஓகே. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணிடலாம் டாபிக் உள்ள. ம். ஏன்னா டெய்லி முடிக்கணும்ல. Yes, ma'am. சில ஆமா. பேர் வந்து 30 டேஸ்னா 30 டேஸும் இழுக்கணும்னு நினைப்பாங்க. ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ம், கோர்ஸு இப்போ ஒரு எம்எஸ் ஆஃபீஸே இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னா 30 நாள் இழுக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள், கொஞ்சம் அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா என் பொண்ணு 15 நாளையில் 20 நாளையில் முடிச்சா பரவாயில்ல அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா சில ம். பேரண்ட்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. சில வீட்டில் என்ன இவ்வளோ ஃபீஸ் கட்டி 10 நாளையில் முடிச்சிட்டு என்னத்தை படிச்சம்பாங்க. ஆனா 2 மந்த்ஸ் போயிட்டானா அவன் என்ன படிச்சான்னு கூட பார்க்க மாட்டாங்க. 2 மந்த்ஸ் போயிருக்கான்ல ம், அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ம். அது மாதிரி உங்களுக்கு வந்து கிடையாதுல்ல. உங்களுக்கு அடுத்தடுத்து கோர்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. உங்க நாலேஜ் இருந்ததுன்னா நான் மூவ் ஆயிக்கலாம்ல. ஆமா. 30 நாளும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிலாம் ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேம். நம்ம வந்து கொஞ்சம் இப்போ அது இன்னைக்கு படிக்கிறோம்னா இன்னைக்கே முடிச்சிட்டேன்னா அவ- எனக்கு கரெக்டா இருக்கும் மேம். அதான் அதான் அவசரப்படுத்த மாட்டேன் அதுக்காக. இப்போ ம், நான் அவசரப்படுத்த மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெவல் தெரியும். இப்போ நான் இஃப் சொல்லி கொடுத்துட்டு ஒரு டாஸ்க் ம், கொடுக்குறோம்னா அந்த லெவல் தெரியும் அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. அப்படின்னா நம்ம ம், என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். ம். சில பேர் கொஞ்சம் திணறுவாங்க. இஃப் கண்டிஷன்ஸ்லேயே ஒரு லாஜிக்கல் ஆண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ண போன்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம். உனக்கு நீ நல்லா பிக்கப் பண்ணீங்கன்னா ஸ்பீடு போய்க்கலாம்லன்னு கேட்குறேன். நான் பிக்கப்ப ட்ரை பண்றேன் மேம். நான் அப்படியே ஸ்பீடா வேணா போயிடலாம் மேம். பிரச்சனை இல்ல. ஸ்பீடுன்னு இல்லை, உங்கள் ஸ்பீடில். ம். ம். ஓகே மேம். டேஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நீங்கள் அடுத்தடுத்து டாபிக் லிஸ்ட் ஆஃப் டாபிக் முடிக்கிற வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். சரியா? ம். சரி மேம். சரி. ஏன்னா காலேஜ் போகணும்னா நீங்கள் முடிச்சிட்டா நல்லது. ம். காலேஜ் ஆமா எப்போ மேம். ரீஓப்பன்? ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் ஸ்டார்டிங்னு சொன்னாங்க மேம். ஓகே, ஓகே. ஆகஸ்ட் லாஸ்ட் வீக். எப்படியும் ஆகஸ்ட் இருக்காது. செப்டம்பர் தான் இந்த மாதிரி பிளான் இருக்கும். ஓகே, ஓகே. செப்டம்பர்ல இருக்கும் என்ன? அப்போ எஸ் தாராளம் மேம். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணால் சியும் C++ம் சேர்ந்து கூட முடிக்க முடியும். சரியா? ம். சரி மேம். ஓகே. ஸோ அதான் நான் பண்ணுறேன். ஓகே. சி ப்ரோக்ராமிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரோக்ராமிங்னா என்ன, இல்லை பேக்கேஜ், சாஃப்ட்வேர் பேக்கேஜ்னு சொல்லுவோம். இது ம். ரெண்டுக்கும் உங்களுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. ப்ரோக்ராமிங்னா வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து நம்மளோட நேச்சுரல் லாங்குவேஜ் இது நம்ம தமிழ்ல பேசுறோம்னா ம். அதுக்கு புரியாது மேம். அதுக்கு புரியணும்னா அது ஒரு பைனரி டிஜிட்டா தான் அதுக்கு வந்து புரியும் கம்ப்யூட்டருக்கு நார்மலா. ஓகே, இது ஒரு ப்ரோக்ராமிங்கா நம்ம கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராம ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுக்கும் மேம். ஓகே. ப்ரோக்ராமிங்கில் வெரி குட். ம். சாஃப்ட்வேர் பேக்கேஜ். சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஒரு அப்ளிகேஷன் மாதிரின்னு சொல்லலாம் மேம். ஓகே. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன். ஆ, கரெக்ட். கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஸோ ம். அப்ளிகேஷன் அதாவது சாஃப்ட்வேர் பேக்கேஜ்னா ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷனை சொல்லலாம். விச் மீன்ஸ் இப்போ எஸ் மேம். வந்து ஃபோட்டோஷாப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்குன்ற பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஆல்ரெடி டெவலப் எஸ் மேம். பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ உங்கள் பார்ட் எஸ். என்ன இருக்கும்? ஹவு டு யூஸ்ன்றது தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. உங்கள் லேர்னிங்கே ஆமா அதனால மேம். தான் இருக்கும். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் ம். இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸ் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. ஹவு டு யூஸ்ன்னு ம். நீங்கள் படிப்பீங்க. அது மாதிரி டேலி எஸ் மேம். இருக்குது. டேலி ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஹவு டு ம். யூஸ்ன்னு படிப்பீங்க. அதில் நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கோ மாற்றமோ உங்களால் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாலொழிய ஒரு கஸ்டமைஸ்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்ன்ற பேரில். மற்றபடி நீங்கள் எதுவும் ம். உருவாக்க முடியாது அங்கே வந்து. எஸ் மேம். அதுதான் வந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் வேறஸ் நம்ம ப்ரோக்ராமிங்னு பார்க்கும்போது யூ கேன் டெவலப் அ சாஃப்ட்வேர். அதுதான் வித்தியாசம். யூ கேன் ம். எஸ் மேம். ஆக்சுவலாக டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட். எதுக்காக? ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எழுதலாம்.
அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம Yes. ஆப்ன்னு சொல்லலாம், இல்ல அப்ளிகேஷன் சொல்லலாம். எதுக்காகன்னா பர்ட்டிகுலர் டாஸ்க்குக்காக. ம், எக்ஸாம்பிள் உங்க அப்பா வந்து ஃபினான்ஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஸ்க்கு ஆல்ரெடி ம், டேலி, இஆர்பி இந்த மாதிரி நிறைய இருக்காலும், பிரைம் இந்த மாதிரி டேலிலே நிறைய இருந்தாலும், டேலி மாதிரி வெளியே நிறைய ம், பேர் சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல ம். கஸ்டமைஸ்டு இருக்காது. உங்க அப்பாவுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் இருக்காது. ஆனா அதுல Yes, ma'am. இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்போ கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேரை நீங்க டெவலப் பண்ண முடியும். உங்களோட கஸ்டமைஸ்டு உங்களோட பிசினஸ் லாஜிக் ஏத்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ண முடியும். என்ன தெரிஞ்சிருந்தா? ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தா. Programming ஆமா. தெரிஞ்சது. இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து சிவில் இன்ஜினியர் நான் படிச்சுட்டேன். ஓகே. இன்ஜினியரிங்ல நான் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டேன். படிச்சோனே போய் பில்டிங் கட்ட முடியுமா? பெரிய பெரிய பில்டிங்கோ, இல்ல சின்ன பில்டிங் வீடோ நான் கட்டிடலாமா? முடியாது மேம். கண்டிப்பா வந்து நான் இன்ஜினியர்ன்றனாப்ல நான் ஒரு வீட கட்டிட முடியாது. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு ம். பெரிய ப்ராசஸ். இன்ஜினியர் பிளான் மட்டும் தான் பண்ணுவாங்க. எஸ் மேம். அதுக்கப்புறம் சில பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி கொத்தனார் கையில வச்சுக்குவாங்க. முதல்ல வந்து எஸ் வானம் மேம். தோண்டுவாங்க அப்படிதானே? கீழ வந்து ம். பில்லர் போடுறதுக்காக வானம் தோண்டுவாங்க. எந்தெந்த இடத்துல பேஸ்மெண்ட், பேஸ்மென்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல பில்லர் வரணும் அப்படின்னு பில்லர் சொல்லி வரணும். வானம் தோண்டி பில்லர் போடுவாங்க. வானம் தோண்டுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. ஆமாம். பில்லர் போட்ட உடனே ஃபவுண்டேஷன் மாரி இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டீல் கம்பி ஆமா, இந்த செட் பண்ணுவாங்க. ஆமா. கம்பி செட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து ரூஃப் போடுவாங்க. கான்கிரீட் போடுவாங்க. எஸ் மேம். அந்த சென்ட்ரிங் கான்கிரீட்டுக்கு போடுவாங்க கரெக்ட்டா. சென்ட்ரிங் சொல்லுவாங்கல்ல, அந்த கான்கிரீட்டுக்கே ஆமாம். பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கும்? ஒரு கம்பி கட்டுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. எஸ் கான்கிரீட்ல மேம். பல அடைக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். பிறகு எஸ் ஒரு மேம். லாரி வந்து அந்த சென் சுத்திக்கிட்டே வரும் இல்லையா? அங்கருந்து வரும்போதே. எஸ் மேம். அதுலருந்து கான்கிரீட்ட வந்து அப்ளை பண்றதுக்கு. ஆ கரெக்ட்டா. கான்கிரீட் அந்த இத கான்கிரீட் மிக்ஸர் வந்து அதுல வந்து எஸ் மேம். ஃபுல்லா எல்லாம் ரோல் பண்ணி 1/4 மணி நேரத்துல இப்போ வந்து போட்டு முடிச்சுடுறாங்க. எவ்வளோ பெரிய இடம்னாலும். கான்கிரீட். ம். அப்போ ஒரு ஒரு சிவில் இன்ஜினியர் நெனச்சா தனியாலாம் பண்ண முடியாது. இதோட நிக்கல. இது தவிர்த்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்கு, பிளம்பர் ஒர்க் இருக்குது. பிளம்பிங் கீழ இருக்கு. டைல்ஸ் பதிக்கன்னா கொத்தனாரோ, அந்த செங்கு கட்டுறவன்லாம் பார்த்திருக்கியா? செங்கு கட்டுறவன் தனியா வருவான். இந்த தூக்கு குண்டு மாரி வச்சு ம். பார்ப்பாங்க. ஒண்ணு போல இருக்கா ஆமாம். சுவருன்னு. அது மாரி பூச்சு பூசுறதுக்குன்னு சில ஆளுங்க இருப்பாங்க. அவிங்கள தான் பூச விடுவாங்க. இல்லாட்டி நீ ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா லப்பம் வச்சு எல்லாம் பண்ண ம். உடனே அழகழகா தெரியும் லைட் போட்டா. அந்த ஒண்ணோல ஆமாம். பூசுறதுக்கு பூச்சிக்கு ஒரு ஆள் வருவான். கீழ ம். வந்து நம்ம கிரானைட் வாங்கியிருந்தோம்னா, கிரானைட் பதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். டைல்ஸ் பதிக்கிறதுக்கு ஒரு ஆள் ம். இருப்பான். சில பேர் தான் 2மே ஆமாம். பதிப்பாங்க. அப்போ ம். ஒவ்வொன்னுக்கும் அந்தந்த ஃபெசிலிட்டி உள்ள ஆள் தேவைப்படுது இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தா ஆமாம். தான் ஒரு கம்ப்ளீட் ஹவுஸே வருது. இதே மாரி தான். ம். நீங்க வந்து ஈஸியாலாம் ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது. நம்ம வந்து ஒரு ம். அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா, நான் சி புரோகிராமிங் கத்துக்கிட்டேன் அப்டின்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் எழுத முடியுமான்னா, எழுத முடியாது. அதுல ம். நெறைய இருக்குது டாஸ்க் வந்து. சரிங்களா? அது மாரி நான் எஸ் உடனே மேம். ஒரு ஐடி கம்பெனி சி புரோகிராமிங், சி பிளஸ் பிளஸ், ஜாவா தெரியுது நான் ஐடி வச்சிரலாமான்னா, அதுலயும் நெறைய டாஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, ஒரு ஐடி கம்பெனி இருக்கிறாங்க அப்டின்னா, இவங்க வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரெக்யர்மென்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிளையன்ட்ட்ட இருந்து. அவங்க கிளையன்ட் யாரா வேணாலும் இருக்கலாம். இங்க வந்து நம்ம ம். எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம்? எஸ்பிஐ எடுத்துக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் ம். எஸ்பிஐ ம். எடுத்துக்கலாம். இங்க வந்து ஐடி கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம். உண்மையிலே மைக்ரோசாஃப்ட் தான் ம். பண்ணி குடுத்தாங்க. கோர் பேங்கிங் கான்செப்ட் வந்து இவங்க தான் பண்ணி குடுத்தாங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான். ம். ம். அப்போ முதல்ல யூசர்னுடைய ரெக்யர்மெண்ட்ஸ இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்குவாங்க. அதுதான் வந்து எஸ் யூசர் மேம். ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. யூசர்னுடைய ரெக்யர்மெண்ட். ஒரு கம்பெனிக்கு என்ன தேவைப்படுது, அந்த இது ம். ரெக்யர்மெண்ட்ஸ வந்து ஃபுல்லா எழுதி வாங்குவோம். இப்போ உங்க அப்பாவுக்கு நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னா, நீயே டெவலப் பண்ணணும். நீ நானும் கம்பெனி மாரி வச்சு பண்றோம். டெவலப் பண்றோம்னா, ம். முதல்ல என்ன சொல்வோம்? அப்பாட்ட போய் கேட்போம். உங்களுக்கு என்ன நீட்லாம் இருக்கு? என்ன மாரி என்னென்ன கஷ்டப்படுறீங்க நீட்ஸ் மேனுவலா இருக்கு? ம். மெயின்டெயின் பண்றதுக்கு? அப்போ ம். இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் வாங்குறது. அதுதான் வந்து ம். யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்ப இந்த யூசர் எஸ். ரெக்யர்மெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க டாக்குமெண்ட் அதுக்கு ஏத்த மாரி சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு ம். தேவைப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாதுல்லடா. நீ பேங்க் யோசனை பண்ணி ம். பாரேன். ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, உன்ட்ட ஐடி கலெக்ட் பண்ணணும். யாராவது இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ம். ஐடிக்கும் மார்க்லாம் உண்டு. அதுக்கப்புறம் உன்னோட ம். இன்ஃபர்மேஷன் கரெக்டான்னு செக் பண்ணணும். இப்படி பல ம். விஷயங்கள் இருக்கு. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்ல. லோன் சாங்ஷன் பண்றதுக்கு என்னலாம் இருக்குது? டாக்குமெண்ட் அதுக்குரியது வாங்குறணுமா? லோன் வாங்குனதுக்கு எஸ் மேம். அப்புறம் நீ எப்படி டியூ கட்டுற? இதெல்லாம் பார்த்து கேஒய்சி, அவங்க சிபில் ஆமா. ஸ்கோர் அது எல்லாமே பார்த்துரும். ஏகப்பட்டது இருக்கு. இன்ட்ரெஸ்ட்
லோன்ல ம் ஏகப்பட்ட லோன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ம் அவங்க டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஸோ டாக்குமெண்டேஷனை ம் சப்மிட் பண்ணுவாங்க அவங்க சைடு இருந்து. எஸ் மேம். எல்லாம் எழுத்து வடிவில் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கம்பெனியில் இருப்பாங்க இல்லையா? ஸோ ம் இந்த டைரக்டர்ஸ் இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நமக்கு ஓகே எஸ்பிஐ பேங்கிங் செக்டார் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்ம இவங்களுக்கு ம் மட்டும் பண்ண முடியாது. இப்போ எஸ்பிஐக்கு பண்ணி கொடுத்துட்டு அவன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறான் அப்படின்னா இதே மாதிரி பேங்க்குக்கு வேற யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் யோசிப்பாங்க ஐடி சைடு. எஸ் மேம். ஒரு பேங்க்குக்கு பண்ண மாட்டான். நிறைய பேங்க் ஃபாரின்ல ம் ஒரு 5-6 பேங்க் இருக்குன்னா அவங்களுக்குமே இதே சாஃப்ட்வேரை ஆல்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ம் ஒரு மாடலாக டிசைன் பண்ணி அவங்க வந்து டைரக்டர்ஸ் வந்து கம்பெனிக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்றத இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ம் ஆக்சுவலாக பிஸ்னஸ் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க. நான் சும்மா ஒரு ஜென்ரல் ஐடியாக்காக நான் போடுறேன். புரியுது மேம். ரொம்ப போடலை சரியா. டெசிக்னேஷன் நிறைய இருக்குது. நான் சும்மா சிம்பிளாக ம் போடுறேன். இந்த டைரக்டர்ஸ் வந்து மேனேஜர்ஸ்ட்ட பேசுவாங்க. எந்த மாதிரி மாடியூல பிரிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் ம் மேனேஜர்ஸ் வந்து கண்டிப்பா இவங்க சீனியர் மேனேஜர் மாதிரி இருந்தாங்கன்னா, அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பான். அப்போ ப்ராஜெக்ட் ம் மேனேஜர்ல ஒவ்வொரு டீமையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி எஸ் நமக்கு மேம். டாஸ்க் வந்திருக்குது. நீங்க இந்த செக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ப்ராஜெக்ட் மேனேஜர் ம் கீழ டீம் லீடர்ஸ் இருப்பாங்க. டீம் டீம் லீடர்ஸ். லீடர்ஸ் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு டீமும் ஒரு இது இருப்பான். இந்த டீம்ல வந்து பேக் எண்ட்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. இந்த டீம்ல வந்து யூஐ டிசைனர் இருக்கான். இந்த டீம்ல டெஸ்டர் இருக்காங்க அப்படின்னு வருவாங்க. ஸோ இந்த ம் டீமு கீழ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருவான். அவன் தான் ம் அனலிஸ்ட்னு சொல்லிக்கலாம். நம்ம வேலை தேடுறோம்ல ஐடிக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும்ன்ட்டு. எஸ் கேம்பஸ் மேம். இன்டர்வியூல அது இந்த பொசிஷன் தான் இருக்கிறதுலே கடைசி பொசிஷன். நம்ம வீடு கட்டும்போது சித்தாளு குழச்சு கொடுப்பாருல மண்ணையும் ம் சாந்தையும். அந்த மாதிரி எஸ் ஒரு மேம். வேலைக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஐடி கம்பெனியில். நம்ம இது கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம டாஸ்க் எல்லாம் இந்த டீம் லீடருக்கு இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம டீம் லீடர் ஆகணும். நம்ம ஒரு டீமை மெயின்டைன் எஸ் பண்ணுற மேம். அளவுக்கு போகணும். ம் அதுக்கப்புறம் அதுலேயும் நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம தனித்துவத்தை காட்டி இதுக்கு இடையில பாலிடிக்ஸும் நடக்கும். அதெல்லாம் எஸ் தாண்டி மேம். வரணும். வந்தால் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக முடியும். ப்ராஜெக்ட் மேனேஜர். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் சீனியர் மேனேஜர். அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி டெசிக்னேஷன் மாறும். ஸோ ம் சீனியர் மேனேஜர் அசோசியேட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மேனேஜர் ஆக முடியும். பிற ப்ராடக்ட் ஓனர் இந்த மாதிரி கம்பெனி பொறுத்து நிறைய இருக்குது. ஒரு நல்ல ஒரு ம் ஹை போஸ்ட்னா ஒரு டைரக்டர் ஆறுது. ம் ஸோ இந்த மாதிரி டைரக்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ட்ராவல் இருக்கும் கம்பெனியில். இதுக்கிடையில ம் என்ன எஸ் பண்ணுவாங்க, மேம். நிறைய பேர் சேலரிக்காக கம்பெனி டு கம்பெனி மாறுவாங்க. ம் நீ இவ்வளோ தரையா, எனக்கு டேலண்ட் இருக்கு அந்த கம்பெனியில் என்னை உன்னை விட எனக்கு 10,000 கூட, சாரி 10,000 கிடையாது, ம் 2 லேக் 3 லேக்ஸ், நான் 5 லேக்ஸ் வரைக்கும் கூட கிடைக்குது அப்படின்னு போவாங்க. ம் கம்பெனி மாறினா தான் சம்பளம் கூடுன்னு போவாங்க. சில பேர் லாயலாக கம்பெனியில் ஒரே கம்பெனியில் இருந்து சாதிக்கணும்னு நினச்சி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ ம் என்னோட பிரதர்லாம் காக்னிசென்ட்ல ரொம்ப நாளாக ஐபிஎஸ்ன்ற கம்பெனில இருந்து மாறினது தான். காக்னிசென்ட்ல தான் ம் ஸ்டில் இன்னும் நிறைய நாள் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் இருக்காங்க. ம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸ்க்கு மேலே சேம் கம்பெனியில் இருக்காங்க. சேம் கம்பெனியில் இருந்தால் என்ன ஆகும், ரெஸ்பெக்ட் குறையும்ல. ஆமாம் மேம். அப்போ கம்பெனி விட்டு மாறி அவங்க வந்து வெளியில் போய் ஆஃபர் லெட்ரு ராபர்ட் போஸ்ல கிடச்சிது. அதுக்கப்புறம் ம் டாடா கன்சல்டன்சியில் கிடச்சிது. அப்புறம் ஹனிவெல்ல கிடச்சிது. எல்லாத்தையும் ம் பாருடா, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, ம் எனக்கு மற்ற கம்பெனி ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் மேலே வந்தாங்க. ஸோ அதுவும் ஆள் இருக்கும். பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. உனக்கு டேலண்ட் ம் இல்லாத இந்த கம்பெனியில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிடுவான் இல்லாட்டி. நம்ம நல்லதுக்காக ம் உட்காந்துருப்போம், லாயல்ட்டிக்காக உட்காந்துருப்போம். ஒரு கம்பெனி சைட்லாம் போயிட்டா ஆமாம். லாயல்ட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ எஸ். அதையும் தாண்டி வந்தோம்னா அந்த டைரக்டர் லெவலுக்கு நம்ம வரலாம் போராடி. ஸோ ம் இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் நடக்குது, புரியுதுங்களா? இதுல நம்ம இந்த பார்ட்டுக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? ம் எஸ் மேம். புரியுது மேம். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்போ இதுல ஒன்றும் டவுட்ஸ் ஆ, ஒன்றும் கிடைக்கல மேம். அது கரெக்டா தான் இருக்கு. இப்போ இல்ல இல்ல வரைக்கும் புரிஞ்சிருக்கு மேம். புரியுதுல்ல, அது ஓகே. ம் டவுட் கட்டாயம் சொல்லணும்லாம் இல்ல. இது வரைக்கும் ம் புரிஞ்சா போதும். ஸோ டவுட்ஸ் அதனால ரைஸ் ஆச்சுன்னா நானே சொல்றேன் மேம். கண்டிப்பா. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா,
எப்பயுமே நீங்க வந்து சி படிக்கும்போது நம்ம வந்து என்ன இது ஒரு 2 லைன் அவுட்புட் வர்றதுக்கு நம்ம வந்து இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம ம். ஒரு கிளையண்ட் மாரி எடுத்து ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஒரு எஸ்பிஐனுடைய ம். ப்ராப்ளத்த எடுத்து நம்ம பண்ண முடியுமா? புரோகிராமிங் படிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடியாது. அப்போ நம்ம என்ன ம். பண்றோம்னா, சிம்பிளா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஏன்னா நாங்கலாம் படிக்கும்போது நெனச்சிருக்கோம், என்ன 2 நம்பர கால்குலேட்டர்ல போட்டா, ஒரு கால்சி எடுத்தோம்னா எல்லா ஆப்பரேஷன்ஸும் இதுல இருக்கு. கால்குலேட்டர்ல. ம். இது வியூல நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இந்த மாரி போனோம்னா, எல்லா ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. யூனிட் கன்வர்ஷன் இருக்கு. இது எல்லாமே ம். இருக்குது. நான் எதுக்கு புரோகிராம் போடணும்னு நெனைப்போம். இது ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த கால்குலேட்டர. ம். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு குடுத்த ரோபோ என்னது ஒரு ஹார்ட் டிஸ்க் கையில குடுத்தாங்க. ஒரு ரேம் இருக்குது. ஒரு சிபியூ ம். கையில இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க கமாண்ட் உங்க ப்ரோகிராம் வழியா நீங்க கமாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சு 2 நம்பருக்கு ம். ஸ்பேஸ் அலாட் பண்ணிட்டு, அத வச்சு உங்க சிபியூ ப்ராசஸ் பண்ண வச்சு அவுட்புட்ட உங்க மானிட்டர்ல நீங்க ஷோ பண்றீங்க. ம். 20 + 20 40 அப்படின்னு ஷோ பண்றீங்கன்னா, இது நீங்க எழுதின ப்ரோகிராம். அந்த கால்குலேட்டர ம். விட இது வேல்யூபிள் ஜாஸ்தி. அதனால 2 ம். நம்பருக்கு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்க்கு தான் நம்ம புரோகிராமிங் முதல்ல படிப்போம். ஏன்? உங்களோட புரோகிராமிங் ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு. அதனால நீங்க ஒரு ம். விஷயம் யூஸ் படிக்கும்போது, பண்ணு. அவுட்புட் பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, ம். அப்படிதான் இருக்கும். புரோகிராமிங் படிக்கும்போது அந்த மாரி ஒரு எண்ணங்கள் வரும் எல்லாருக்குமே. ம். என்னடா இது ம். 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு இத்தன லைன் கோடிங் எழுதணுமா அப்படின்னு நெனைப்பாங்க. ம். பைத்தான்ல அது மாறிருச்சு. இருந்தாலும் புரோகிராமிங் நம்ம படிக்கும்போது சி தான் சொல்லிக் குடுப்பாங்க ஜெனரலாவே. அப்போ ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்றதுனால ஃபர்ஸ்ட் இயர்ல பைத்தான கொண்டு வந்தாங்க. ஈஸியா ம். இருக்கட்டும்ன்றனால. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சி வந்துரும் வெரட்டிக்கிட்டே. அதுக்கு முதலே சிய படிச்சிரலாம் நம்ம. பைத்தான் ஈஸியா இருக்கும் ரொம்ப. ஓகே. ம். ஸோ இப்போ இப்போ ஏன் ப்ரோக்ராமிங் படிக்கிறோம்னு தெரியும். அவுட்புட் எப்படி இருக்கும்னா, இது வந்து எந்த காலத்துல வந்தது அப்படின்னா, இது எதுக்காக உருவாக்குனாங்க? ப்ரோக்ராமிங் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து ஆ டாஸ் கமாண்ட்ஸ் இருந்துச்சு. இது பேர் என்ன? டிஸ்க் ம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஒன்லி கமாண்ட் ஓரியன்டடா தான் இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து ம். சியூஐ கான்செப்ட்ல இருந்துச்சு. அப்படின்னா கேரக்டர் கம்ப்யூட்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ். ஞாபகம் இருக்காது? இல்லாட்டி ம். கமாண்ட் தெரியும். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ம். கம்ப்யூட்டரோட நீங்க பேசணும். இப்ப என்ட்ட எப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாய்ஸ் வழியா பேசுறீங்க. இன்னைக்கு எஸ் மேம். வாய்ஸ் கண்ட்ரோல் காரு, சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் மிந்தி ம். மிந்தி பார்க்கும்போது கமாண்ட் ஓரியன்டடா. நீங்க ஒரு ஃபைல காப்பி பண்ணணும் ஒரு இடத்துலன்னா, யூ ஹேவ் டு டைப் சம் கமாண்ட். ஒரு ஃபைல ஓப்பன் ம். பண்ணி பார்க்கணும், யூ ஹேவ் டு டைப் கமாண்ட். கமாண்ட் தான் படிப்பாங்க மிந்தி. இப்ப எப்படி நீங்க கம்ப்யூட்டர் ம். படிக்கிறீங்க? அதே மாரி மிந்தி வந்து கமாண்ட், டாஸ் கமாண்ட்ஸ் படிப்பாங்க. ஏன்னா கம்ப்யூட்டரோட ம். பேசுறதுக்கு, இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு. அப்ப வேற ம். ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லுங்க? ஓஎஸ்னா என்ன? ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா இப்போ ஒரு ஆ, இதுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு சொல்றீங்களா மேம்? ஆ வேற என்ன பேர் இருக்கு? ஓஎஸ்ன்னு ஷார்ட்டா ஆப்பரேட்டிங் சொல்லலாம். டீட்டெயிலா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். வேற? வேற. இத வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்னு கூட சொல்லலாம். ம். இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லலாம். இத்தன பேர் இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா? விண்டோஸு, லினக்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? எஸ் மேம். அதுல இந்த லினக்ஸு, விண்டோஸு, மேக்கு, அப்புறம் யூனிக்ஸ் இந்த மாரி சில விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது தான் டாஸ் கமாண்ட்ஸ். ம். கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல ஸ்டோர் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்றதுக்கும், அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கும் ஒரு வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். நான் ஆடணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். ம். அது மாரி இத நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா, ஓகே இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னு நான் ம். பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ஓகே இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சாரி. இது வந்து விண்டோஸ் 8ன்றனால இப்படி இருக்கு. புரியுது மேம். தெரியுது. பார்த்துருக்கேன். யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்காதுப்பா. ஓகே. எனக்கு பிடிச்சிக்கிச்சு. நெறைய பேருக்கு பிடிக்காது. ம். ஓகே. நான் இதில தான் நெறைய பண்ணேன். அதனால. எல்லா ம். அப்ளிகேஷன்ஸையும் பார்க்கறதுக்கு எனக்கு இந்த மாரி ஒரு டாக்குமெண்ட் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. ம். ஒரு பேக்கிரவுண்ட் தேவைப்படுது. அதுதான் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு ஹார்ட்வேர் இருக்குன்னா, ஒரு மொபைல் உங்க கையில இருக்கு இல்லையா? அந்த மொபைல பாருங்க. அந்த மொபைல ம். நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. திரும்ப ஆன் பண்ணும்போது, அது உள்ள போய் அந்த ஹார்ட்வேர் ப்ராசஸ் ஆயி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன காட்டுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ம்.
அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆமா. இப்போ இந்த மொபைல்ல வேற என்னலாம் இருக்குது? வாட்ஸ்அப் இருக்கு. ஒரு மொபைல் வாட்ஸ்அப். எடுத்துட்டோம்னா வாட்ஸ்அப் இருக்குது. ம். வேற என்ன வச்சிருக்கீங்க? கேம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கேம்ஸ் அவ்வளோ இல்ல. இது யூடியூப் இருக்கு, யூடியூப் ஃபேஸ்புக் அந்த இருக்கு. மாதிரி ஜிமெயில் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப நானு கான்டாக்ட்ஸ், கேம்னா ஜிமெயில். இப்ப பிளாக் கேமு, ஜூடோ இந்த மாரி ஜூடோக்கு இந்த ம். மாரி நெறைய கேம் இருக்குன்னு ம். வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ம். சாஃப்ட்வேர் இப்ப வாட்ஸ்அப்ல ப்ராப்ளம்னா எது மட்டும் ஒர்க் ஆகாது? வாட்ஸ்அப் மட்டும் தான் ஒர்க் ஆகாது. ஜிமெயில் எஸ் ஒர்க் மேம். ஆகும். ஒரு பிளாக் கேம் ஒர்க் ஒர்க் பண்றோம்னா அது ஒர்க் ஆகும். ம். வேற யூடியூப் ஒர்க் ஆகும். இப்போ ஜூடோக்கு கேம் ஒர்க் ஆகும். பிரச்சனை இல்ல. ஏன்னா வாட்ஸ்அப் ம். மட்டும் தான் பிரச்சனை. இதே இது ம். உங்க சிஸ்டம்ல ஆண்ட்ராய்டு அடி வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரோல் மொத்தமா ஒர்க் பழைய பண்ண மொபைல்ல ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா உள்ள போகுமா? முடியாது மேம். உள்ள போகாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு அடி வாங்கிருச்சு. இந்த ஆண்ட்ராய்டு தான் வந்து நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ஏன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல அடி வாங்குச்சுன்னா உள்ளேயே அந்த ஹார்ட்வேர் டிவைஸ் உள்ளேயே போகாது. ம். ஆனா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது. ஸோ சாஃப்ட்வேரை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதுல எஸ் மேம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இப்ப இருக்கிறது மொபைலுக்கு வந்து ஆண்ட்ராய்டு இருக்கு. ஐபோன் வந்ததுன்னா என்ன ம். இருக்கும்? iOS iOS. iOS இருக்கும். இப்ப அதே மாதிரி கம்ப்யூட்டர் சைடு வந்துட்டோம்னா பிசில இப்ப விண்டோஸ் இருக்குது. சில பேர் கொஞ்சம் டெவலப்பர்ஸ் அவங்கலாம் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆப்பிள் கம்ப்யூட்டரா இருந்தா மேக் ஓஎஸ் இருக்கும். பெரிய பெரிய பேங்கிங் சர்வர் உள்ள பெரிய பெரிய சர்வர்ல யூனிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ம். ஜென்ரலா விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஸ் பரவலா இருக்கும். இதுல விண்டோஸ் வந்து இந்தியா சைடு அதிகமா இருக்கும். யூஎஸ் சைடு ம். போட்டோம்னா மேக் நிறைய வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ம். இந்த இதெல்லாம் யாரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கொடுத்ததா? இது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. இது ஓப்பன் எஸ் மேம். சோர்ஸ். இது வந்து யார்ட்டையும் வாங்க வேண்டியதில்லை. இலவசமா ம். கொடுத்தாரு. அவர் பேரே லினக்ஸ் தான். அதனால தான் அந்த பேர் வந்துச்சு. கெர்னல் ப்ரோக்ராமிங் லினக்ஸ்ன்றது ஒரு காமன் ஓப்பன் சோர்ஸ். இந்த கோடிங் தெரிஞ்சதுன்னா நீங்களும் லினக்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் சின்ன ம். சின்ன மாற்றம் பண்ணி உங்கள் பேர் என்ன? விஸ்வஜித்தா? விஸ்வஜித். சரி. அப்பா பேரு விஸ்வா, அதே பேர் வச்சுட்டாங்களோ? அப்பாவோட பேர் வந்து விஸ்வநாத். என் பேர் வந்து விஸ்வஜித். அதான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட விஸ்வா பாதியில விஸ்வா வந்துருச்சு. விஸ்வான்னா 2 பேரும் தானே குறிக்கும். ம். ஆமா மேம். இது ஒரு எனக்கு கூட கன்ஃபியூஷன் டவுட்டா இருக்கும் சின்ன இருந்துச்சு. வயசுல இருந்து. விஸ்வஜித்தனோட ம். ஒருவேளை சார் பேர் தான் இருக்கோ, பையன் பேர் வேற இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் நானு. இப்படி இல்ல. ஓகே, நல்லா இருக்கு. ஸோ அது மாதிரி தேங்க் யூ. விஸ்வஜித் விஸ்வஜித் லினக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நீ சாஃப்ட்வேர் ஒன்று வச்சிடலாம் டெவலப் பண்ணி. ம். நீ இந்த விண்டோஸில் சில குறையெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் ம். இருந்தால் இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஷோ பண்ணால் நல்லா இருக்கும் ஃபைல்ஸ்லாம் அப்படின்னு நீங்கள் ஒரு புது ம். மெத்தட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்க. அதுக்கு ம். நீங்க வந்து ஒரு 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 லைசன்ஸ் வாங்கி நீங்க இந்த கெர்னல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க இல்லையா? நான் நேத்து சொன்னேன்ல, ஆமா ஹார்ட்வேர்க்கு மேம். அடுத்த ம். லைன் அது ஓப்பன் சோர்ஸ். ஹார்ட்வேர் ஒர்க் ஆகுறதுக்கான ஆமா. அதாவது ஓஎஸ் ப்ரோக்ராம். டெவலப் பண்ணதுக்குரிய தேவையான ஃபண்டமெண்டல் கோடிங் ஃபுல்லா அந்த லினக்ஸ்ல இருக்கு. நீங்க ம். மேல மட்டும் ஷோகேஸ் மாதிரி ஒரு அவுட்டர் லேயரை கொடுத்து நீங்க விற்கலாம். அப்படி ம். ஒண்ணு வந்தது தான் உபுண்டு. உபுண்டு டெஸ்க்டாப் வெர்ஷன் ஃப்ரீ. அடுத்து ரொம்ப உங்களுக்கு ம். பிடிச்சதுன்னா நீங்க அட்வான்ஸ்ட் வெர்ஷன் போனீங்கன்னா நீங்க பை பண்ணி வாங்கிக்கலாம் உபுண்டுல. ஓ! ஓகே அது மாதிரி மேம். ரெட் ஹேட் லினக்ஸ் இதெல்லாம் ஒரு சில வெர்ஷன் ஃப்ரீயா இருக்கும், சில வெர்ஷன் பை ம். பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்களும் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல கோடிங் ம். தெரியுது, நான் சாஃப்ட்வேர் சைடு பெரிய ஜாம்பவான் ஆகணும்னா நீங்களுமே ஓஎஸ் டெவலப் பண்ணலாம். குரோம் ஓஎஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்களா கூகுளில், அது மாதிரி நீங்கள் வந்து ஆமா. லினக்ஸ்லே உங்களுக்குன்னு ஒரு இதை வச்சு சூசி லினக்ஸ் மாதிரி, விஸ்வஜித்துக்கு விஏ லினக்ஸ் அந்த மாதிரி காலி ம். லினக்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? காலி லினக்ஸ், காலி ஆ. லினக்ஸ் தெரியுமா? பாஸ் லினக்ஸ். காலி லினக்ஸ் வந்து ஹேக்கிங்ல யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதுல. ஓ! காலி ஓகே. லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ம். பசங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணி நான் காலி லினக்ஸ்ல ஒர்க் பண்ணேன், இதெல்லாம் ஹேக் பண்ணி ம். பார்த்தோம்னு சொல்லுவாங்க. ஓ! நீங்க ஏதாவது பழைய சிஸ்டம் கிடைச்சா பேசாம அதுல லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ம். லினக்ஸ் விண்டோ நல்லா சரி இருக்கும். மேம். அதையும் படிச்சுக்கலாம். நான் டாஸ் கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வேணா டீச் பண்றேன் ஒரு நாள். நம்ம டாஸ் கமெண்ட்ஸ் கூட பார்த்துருவோம், ஏன்னா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ ம். வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியே இல்லை, பில்கேட்ஸே பிறக்கலன்னு வைங்க.
பில்கேட்ஸே சின்ன ம் புள்ளையா இருக்காரு. அப்போ மைக்ரோசாஃப்ட்டும் வரல, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியே இல்லை மார்க்கெட்ல. ம் அந்த மாதிரி பீரியட்லயும் கம்ப்யூட்டர் இருந்ததுல. ஆமா அப்போ மேம். மைக்ரோசாஃப்டே இல்லை, பிறங்க விண்டோஸ் வருது, ஆப்பிள் கம்பெனியில் பிறங்க மேக் வருது. ஸோ ம் இந்த ஓஎஸ்லாம் கிடையாது, இது அப்படியே வேனிஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்போ யூஸ் பண்ணாங்கன்னா டிஸ்க் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சாரி டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணாங்க. ம் ஸோ அப்போ இது அந்த காலத்தில் உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து அப்போ ம் எப்படி இருந்ததுன்னா சிஓஏயா இருந்தது, எல்லாம் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸா இருந்துச்சு. இதை வந்து மாத்துனாங்க. என்னடா இது காப்பினா காப்பி இப்படி இருக்கக்கூடாது, நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா எப்படி அழகா வருது, கட்டு காப்பி பேஸ்ட் ம் எல்லாம் ம் கிராஃபிக்கலா இருக்கு. அப்படி கிராஃபிக்கலா மாத்த நினைச்சவங்க தான் இவங்கெல்லாம் GUI. GUI ஆமா, கிராஃபிக்கல் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ். ஆமா. ம் ஸோ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இவங்க 3 பேர் சொல்லலாம். மெயினா வேற கலர்ல போட்டுருக்காங்க. ஸோ கிராஃபிக்கலாக மாற்ற நினச்சாங்க இவங்க வந்து, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து. ம் புரியுதுல ஓரளவு? ஸோ வந்து இந்த புரியுது மேம். டாஸ் கமெண்ட்ஸ் இருந்த பீரியட்ல அப்போ என்ன தேடல் இருந்திருக்கும்? இப்போ இப்போ வந்து நம்மளோட அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் தேடல் வந்து பெஸ்ட் ஓஎஸ், இன்னும் ம் ஓஎஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு தேடிட்டு இருந்த பீரியட்ல இருந்த ஆளுங்க தான் டானிஸ் ரிச்சி, கென் தாம்சன். இன் தம்சன். ஆமாம், கென் தாம்சன் இவங்கெல்லாம் இருந்த பீரியடு. இப்போ ம் டானிஸ் ரிச்சி அது அவருடைய ஃப்ரெண்டு மாதிரி. இவங்க ஹிஸ்ட்ரிலாம் வாசிச்சோன்னா நல்லா இருக்கும், நல்ல கேம் விளையாடுவாங்களாம். அதுக்காகவே டெவலப் ம் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலலாம் நிறைய லாங்குவேஜ். எப்படி பாரு. ம் ஸோ வந்து இது மாதிரி கென் தாம்சன் இவங்கலாம் அந்த பீரியடில் லாங்குவேஜ்னா சி கிடையாது, பேசிக்கு, கோபால், அப்புறம் ஃபோர்டான், அதுக்கப்புறம் பாஸ்கல், இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. ம் இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் இருந்த பீரியட்ல சில சில விஷயம் பண்ண முடியாமல் இருந்தது. அதனால தான் தி பெஸ்ட் ம் ஓஎஸ் கொண்டு வர முடியல. ஒரு நிமிஷம் ம் பினிஜாய். Sorry. இப்போ உன்னை வந்து ஒரு ஒரு நம்மளை வந்து ஒரு அல்வா கிண்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹல்வா. சரியா? ம் ஓகே சூப்பரான மேம். ஒரு கோதுமை ஹல்வா கிண்டணும், நல்ல சூப்பர் ம் அல்வா கிண்டணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து, ஆனால் எதிர்பார்க்குறது செம டேஸ்டியான அல்வா. சரியா? ம் ஆனால் அவங்க நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது ஒரு ஒரு தகடு மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க, ஒரு வெசல்ஸ் வந்து ம் நெளிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். சரியா? ம் அதுக்கப்புறம் புரியுது வனஸ்பதி மேம். சொல்லுவாங்கல்ல, டால்டா. ஆமா மேம். டால்டா. ஆமா, அதே தான் டால்டா, வனஸ்பதின்னு சொல்லுவாங்க அது. சரியா? அந்த டால்டா. ம் பிறகு ஜீனி கொஞ்சம் சரியே இல்லாமல், ரீஃபைண்டாக இல்லாமல், ஒரு ச கொஞ்சம் போட்டாலும் சரியாகவே இனிக்காது, அந்த மாதிரி ஒரு ம் ஜீனி. மோசமான ஒரு கோதுமை, அந்த அளவுக்கு குவாலிட்டிலாம் இல்லை கோதுமை மாவு. இதை கொடுத்தா ம் நம்ம சூப்பரான அல்வா மாஸ்டர், நம்ம செம்மையா அல்வா கிண்டுவோம், அல்வா பண்ண தெரியும் நமக்கு அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? அவ்வளவா வராது மேம். நல்லாவே செய்ய தெரிஞ்சாலும் நம்மளோட டூல் வந்து நமக்கு மெட்டீரியல் இன்க்ரீடியன்ஸ் கரெக்டா அந்த இது இல்லைன்னா வராது மேம் வராது. அவுட்புட். அவுட்புட் வந்து அவங்க எதிர்பார்த்த 100% கிடைக்குமான்னா கண்டிப்பா பாதி கிடைக்கிறது கிடைக்காது. கஷ்டம்தான். ம் இதுக்கு பதிலா ம் தி பெஸ்ட் டூல் கையில கொடுக்குறாங்க, சூப்பர் கீ, ம் அக்மர் நெய் இ கொடுக்குறாங்க, ரீஃபைண்டு சுகர் கொடுக்குறாங்க, தி பெஸ்ட் ம் பஞ்சாப் இது கொடுக்குறாங்க. சரியா? வீட்டு கொடுக்குறாங்க, ம் வெசல் நல்ல அடி கனமான இரும்பு பாத்திரம், அயன் வெசல் கொடுக்குறாங்க. ம் அயன் வெசல். சரியா? அல்வாக்கு. ம் இப்போ நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும் மேம். நல்லா இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். டூல் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு டூலை டெவலப் பண்ணாங்க. அப்போ இதை மாதிரி ம் இன்கிரீடியன்ஸை டெவலப் பண்ண மாதிரி டூலை டெவலப் பண்ணாங்க. அப்போ இருக்க ப்ரோக்ராமிங்லாம் பத்தலை, பாஸ்கல், கோபால் இதெல்லாம் வச்சு ம் அவங்களால சரியான ஒரு வாய்ஸ் எடுத்துட்டு வர முடியல. அப்புறம் என்ன ம் பண்ணாங்கன்னா டூலை ரிசர்ச் பண்ணாங்க, டூலில் அப்போ என்னென்னலாம் சேர்க்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கென் தாம்சன் டெவலப் பண்ணது. அதாவது பேசிக் கம்பைன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, பிசிபிஎல். இதுக்கப்புறம் பீன்னு ஒரு ம் லாங்குவேஜ் கென் தாம்சன் வந்து டெவலப் பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்டர்பிரட்டர் மாடல். இப்போ பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் தானே, அது தெரியுமா? ஆமா மேம். இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலரை பற்றி தெரியுமா? ஆமா மேம். இன்டர்பிரட்டர் அப்படின்னா இன்டர்பிரேஷன் கைண்ட். ஆமா மேம். இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைனா அவுட்புட்டை கொடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணி ம் கம்பைலர்னா டோட்டலாகவே ரன் பண்ணிட்டு
எரர் இருந்தா ம். சொல்லி நீங்க சின்டாக்ஸ் எரர் எரர், இருந்தா சொல்ற மாரி. ஆமா, ம். கம்பைல் டைம் எரர் எல்லாம் நீ கரெக்ட் பண்ணா மட்டும்தான் அவுட்புட்டே பார்க்க முடியும். முதல் அவுட்புட் லைன், வரும். ம். ஆமா, இல்லாட்டி வரவே வராது. பட் ம். பைத்தான்ல அப்படி கிடையாது. முதல் 4 லைன் கரெக்டா நீங்க எழுதியிருந்தீங்கன்னா அந்த 4 லைனுக்கு அவுட்புட் நீங்க பார்த்துரலாம். ம். 5வது லைன்ல எரர் ஆமா. இருக்குன்னா அப்போ மட்டும்தான் அது ஷோ பண்ணும். அதான் இன்டர்பிரட்டர் மாடல். ம். பீன்ற ஒரு லாங்குவேஜை கென் தாம்சன் அவங்க வந்து இந்த மாதிரி இன்டர்பிரட்டர் மாடல்ல உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது அப்படியே அதுல இருக்கிற ஸ்பீட்லாம் கம்மியா இருக்கு அப்படி சொல்லி மாடிஃபை பண்ணாங்க. மாடிஃபை பண்ணிட்டு என்ன பேர் வைக்கலாம்னு நம்மனா ரூம் போட்டு யோசிச்சிருப்போம். என்ன, நம்ம கஷ்டப்பட்டு ம். மாடிஃபை பண்ணியிருக்கோம் அதுல இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்து. அப்போ டேனிஸ் ரிச் என்ன பண்ணாருன்னா ரொம்பலாம் யோசிக்கல. பிக்கு அடுத்து என்ன லெட்டர் வரும்? சி. சின்னு சொல்லி பேர் வச்சுட்டு போயிட்டாரு. ம். ஸோ வந்து கம்பைலரா அது சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ பீன்ற லாங்குவேஜை மாடிஃபை பண்ணது தான் இந்த சி. ம். யார் மாடிஃபை பண்ணாங்க? டேனிஸ் டேனிஸ் ரிச்சி. ரிச். ஆமா, அவருடைய டேனிஸ் ஃப்ரெண்டு. ரிச். ஆமா, டேனிஸ் ரிச்சி இவங்க தான். ஸோ இவங்க மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சி லாங்குவேஜ். இந்த சி லாங்குவேஜில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்னது? யூனிக்ஸ். ஸோ யூனிக். யூனிக்ஸ் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் சின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வைரஸும் ம். அஃபெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இன்னைக்கு சர்வர்லாம் யூனிக்ஸில் வச்சுருப்பாங்க சில பேர். ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப இந்த ம். மாதிரி பயங்கரமான இதெல்லாம். ஸோ அது மாதிரி ஒரு ம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜை மாற்றிருக்காங்க. அப்போது இவங்க எய்ம் எப்படி இருக்கும்னா, அந்த சியில் உள்ள டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி பேஸ் பண்ணியே தான் இருக்கும். ஹார்ட்வேரை எப்படிலாம் எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலான்னு கெர்னல் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்குரிய டாஸ்க்காக தான் அதில் இருக்கும். அதுக்கு தான் ம். ஸ்ட்ரக்சரு, யூனியன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அவர் கொடுத்துருப்பாரு. யூனியன்லாம் பார்த்தோம்னா ம். நிறைய பேர் ப்ரோக்ராம் எழுதும்போது மேம் இதெல்லாம் எங்கே மேம் யூஸ் ஆகும்னு கேட்பாங்க. அவங்க ரியல் டைம் வேர்ல்டை ம். மட்டும் திங்க் பண்ணி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அப்படி ம். உருவாக்கப்படலை. அது எதை யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க? ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேரை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய எல்லா விஷயமும் சி லாங்குவேஜில் உண்டு. மெமரி, ம். அப்புறம் லாஜிக்கல் திங்ஸு, அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி அசம்பிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் சியில் இருக்கும். ம். அதனால தான் இன்ன வரைக்கும் ரோபோட்டிக்ஸு இதெல்லாம் படிக்கணும்னா ஒரு ஹார்ட்வேர் தானே இயக்கணும். அப்போ ரோபோட்டிக்ஸ் இனி ஆமாங்க. எதிர்காலத்தில் ஏஐ, நான் சொன்னேன் ஏஎஸ்ஐ, சூப்பர் ஏஎஸ்ஐ. இன்டெலிஜென்ட், இதுலலாம் உங்களுக்கு ம். ஹார்ட்வேர் மூவ்மெண்ட் வந்துடும். ஏன்னா மிஷின்ஸ்லாம் வரும்போது ரோபோட்டிக்ஸ் ஜாஸ்தி வரும். அப்போ சி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். ம். சி சி வந்து இப்போ அட்வான்ஸ்டாக இருக்குது. நிறையா டெவலப் பண்ணிட்டாங்க. சிலேயுமே நிறைய ஆட் ஆன் பண்ணிட்டாங்க. சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்மே நிறையா டெவலப் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ம். நம்ம படிக்கிறது ரா சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை படிச்சுட்ருக்கோம். சரியா? ஓகே. ஓகே, டெவலப்மெண்ட்டுக்காக. அதனால தான் சி முக்கியமாக இன்னும் எல்லாரும் கற்றுட்ருக்கோம். ஸோ ஹார்ட்வேரை ம். பேஸ் பண்ண எல்லா விஷயமும் இதில் இருக்கும். அதனால தான் ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட், ஒரு ஸ்மார்ட் பேண்ட் நான் பண்ணணும். அந்த ஸ்மார்ட் பேண்டில் நான் கோடிங் எழுதணும்னா இன்றைக்கி சியை பேஸ் பண்ண லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாமாம். இப்படிதான் ஐஓடி. அப்பதான் அந்த ஆமாம், ஐஓடி எனக்கு ப்ராஜெக்ட். ஒரு எ எனக்கு வந்து இப்போ இந்த எஸ்என்பி ஹார்ட் ரேட் அதெல்லாம் செக் பண்றதுக்கும் அதுக்கும் கோடிங் ஆமாம், எழுதிருப்பாங்கன்றீங்களா? ஆமாம், ஹார்ட்வேருக்கு ஹார்ட் இதுக்கெல்லாம் ரேட் அந்த ஸ்டெப்ஸ். மெமரி, அதுலயுமே மெமரி இருக்கும்ல மேனேஜ் ம். பண்றதுக்கு. ஒன்லி சீன் இல்ல, ஆமாமாம். அட்வான்ஸ்டா டெவலப் பண்ணிட்டாங்கன்றேன். அதே நம்ம படிக்கிற சி ம். இல்ல, இத பேஸ் பண்ணியே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு அது ஒரு புரியுதுங்க. ஆதாயம் மாறி. அதனால ம். தான் நான் சிம்பிளா சொல்லணும்னா, நான் 2001ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சி படிச்சேன் ம். காலேஜ்ல. ஆனா நீங்க பாருங்க இப்ப 2025 எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு ஓகே. தெரியுமா? பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. அவ்வளோ ம். மாற்றம் நடந்திருக்கு. ஆனா நீங்களும் என்ன படிக்கிறீங்க? சி தான் சி படிக்கிறேன். தான் படிக்கிறீங்க. எல்லாம் மாறினாலும் இது மாறல ம். பாருங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ம். சொல்றேன். ஸோ வந்து சி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். ஒரு ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ் இது வந்து. ம். நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதும் இந்த லாங்குவேஜில தான் கத்துக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால தான் இது புரியுதுங்க. படிக்கும்போது அந்த மைண்ட் செட் உண்டாக்கணும். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனினா எப்படி இருக்கும்? ஏன் சி எப்படி அதனுடைய வரலாறு வந்தது? இத நீங்க தெரிஞ்சுட்டு ம். படிச்சீங்கன்னா, நமக்கு நல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். ஓகே. புரியுதுங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஸோ நமக்கு கம்பைலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் இருக்குது, டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் இருக்குது.
ம், டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர்லாம் அவுடேட்டட் தான். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ண சொல்றேன். நம்ம வந்து சி ம், படிக்கும்போது மட்டும் நீங்க டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ் இதெல்லாம் வரும்போது தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ். அப்போ டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலரும் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் ம், கம்பைலர் படிக்கும்போதும் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். அப்புறம் விஎஸ் கோடு மூவ் பண்ணும்போது அடுத்து ஃபுல்லா விஎஸ் கோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ம், HTML, ம், CSS, ஜாவாஸ்கிரிப்ட் எதுனாலும் விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ம். புரியுது மேம். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் லாகின்ல சி ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்கோர் டூ. எப்பயுமே சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் விட்டுறது. அப்படியா? ஆமா, சரி மேம். ஜென்ரலா ம், நாங்க சாட்டர்டே சண்டே இந்த ட்ரைனிங் அது இதுன்னு இருக்குமா, சண்டே ம், வீக்டே சரியாயிடும். அதனால வந்து சாட்டர்டே சண்டே இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க எப்பயுமே. அதனால லீவ் ம். விட்டுறேன். எனக்கும் இந்த நான் தான் டெவலப் பண்றதுனால இந்த ஒர்க்லாம் நான் இப்போ பார்ப்பேன். ஏதாவது ப்ராப்ளம்னா பார்ப்பேன். அதனால சாட்டர்டே ம், சண்டே மட்டும் கிளாஸ் எல்லாம் வச்சுக்குவோம். மண்டே டு ஃப்ரைடே நம்ம எடுப்போம். பட் நம்ம நான் ம். கொஞ்சம் இந்த எனக்கு கொஞ்சம் ஃபேமிலியில ஃபங்க்ஷன்ஸாக இருக்கு. எங்க தாய்மாமா பையனுக்கு மேரேஜ் வருது. அதுக்கப்புறம் ஓ! என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்டோட சொந்த தங்கச்சி பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது இந்த கம்மிங் மந்த்ஸ்லலாம். ஓகே. அதனால அடிக்கு ஒருக்கா இங்கிட்ட அங்கிட்டு போறதுனால நம்ம சாட்டர்டே நான் முடிஞ்சா நாளைக்கு எந்த டைம் சொல்லி இதே டைம் கனெக்ட் பண்றதுக்கு நான் பார்க்குறேன். நம்ம வேஸ்ட் பண்ண ம். வேண்டாம். ஏன்னா ஊடையில நான் லீவ் எடுத்தேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும்ல. அந்த டைமுக்கு ஈஸியா இருக்கும். அதனால சாட்டர்டே சண்டே புரியுது மேம். நினைக்க வேண்டாம். நான் நானும் கேட்கலாம் தான் மேம். ஆனா நாளைக்கு நாளான்னைக்கு அட்வான்ஸ் கிளாஸ் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஓ அப்படி அப்போ போயிட்டு வாங்க. நம்ம ஆமா. ஈவினிங் பார்ப்போம். ம். ஈவினிங் கூட அது பார்த்து இது பண்ணிடலாம் மேம். ஈவினிங் நம்ம முடிச்சிருவோம். சரியா? அப்பப்போ. ம். ஏன்னா நீங்க சரி மேம். லேட் பண்ண வேண்டாம். ஈவினிங் நம்ம பார்த்துருவோம். ம். போயிட்டு வாங்க. ம். அட்வான்ஸ் நல்லா ம். இருக்கும். சார் நல்லா ம். ஜோவியலா நல்ல ஹியூமரஸா எடுப்பாரு. நம்ம சார் நமக்கு ஏத்த மாதிரி ஆமா சொல்லிக் மேம். கொடுப்பாங்க. ம். நல்லா இருக்கும். ம். நீங்க அராட்டிக் யோகா வரைக்கும் முடிச்சாச்சா? இல்ல மேம். நான் இனிமே தான் அரஹாத்திக் யோகா போறேன். ஏன்னா இன்னும் 18 ஆவல. சரி நான் சரி. வந்து சோலு, சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ் வரைக்கும் படிச்சுட்டேன் மேம். சூப்பர்ப்பா. நீலாம் டெவலப்டு சோலா இருக்கும். அதான் இவ்வளோ ஃபாஸ்டா படிச்சுட்டீங்க. எங்களெல்லாம் விட. தேங்க்யூ மேம். நான்லாம் 2014லயா அப்போ படிச்சோம் அராட்டிக் யோகா. ம். ப்ராக்டிஸ் பண்றது நம்ம சார்ட்ட வந்து தான் ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பிச்சது. படிச்சு வச்சுட்டோம். என்ன ம். ஏதுன்னே தெரியாம படிச்சு வச்சாச்சு. ம். நல்லா ப்ராக்டிஸ் பண்றோம்னா, ஓரளவு ப்ராக்டிஸ்க்குள்ள வந்ததுன்னா சார்னால தான். ஆனா அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ம். பண்றேன்னு சொல்ல முடியாது. பண்ணா நம்ம வாழ்க்கை ம். இன்னும் நல்லா இருக்கும். நீங்க டெய்லி ஆமா. பண்ணிடுவீங்கன்னா? நம்மளுக்கு டைம் இருக்கறனால சரி அடிக்கடி நம்மளும் செல்ஃப் ஹீலிங்லாம் பண்ணிட்டு இருப்பேன். செல்ஃப் ஹீலிங், சூப்பர். சைக்கோ தெரப்பி வீட்ல செல்ஃப் ஹீலிங் இல்லைன்னா வீட்ல யாராவதுக்கு இந்த மாதிரி ஹீலிங் பண்ணிட்டு இருப்பேன். ஏய் அப்புறம் புக் பரவாயில்லப்பா. படி செம. போர் அடிக்கும்போது சரி புக்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரீ டைம் மாஸ்டரோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். எந்த ஸ்டாண்டர்ட்ல நீ படிக்க ஆரம்பிச்ச? 10த்லயா? நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல தான் படிக்கணும் ஆரம்பிச்சேன். 11th 16 ஆயிடுச்சு எனக்கு. சரி. அந்நேரம் சார் 11th படிச்சிருக்கோம். அப்பவே வந்துட்டாங்க. வெளியில. ம். சந்தோஷம். வெளி அப்போ ஃபேமிலியில இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க படிக்க. சரி. போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹீலிங்கே நமக்கு தான் பண்ணாங்க. முடிச்சுட்டு பேசிக் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் பண்ணாங்க. சரி. எனக்கு வந்து டான்சிலைட்டிஸ் இருந்துச்சுன்னு சொல்லி. ஓ! சரி, சரி. ம். அப்படிதான் நான் உள்ள வந்தது. அப்புறம் ஆ. அம்மா, இப்ப தாத்தா நமக்கு எல்லாருமே உள்ள நமக்கு வந்துட்டோம். ஹெல்த் பத்தி ஒரு பயமே போயிரும்ப்பா. நமக்கு எதுவுமே ம், வராதுன்னுலாம் கிடையாது. நமக்கும் பயம், பேனிக் ம், எல்லாமே ம், உண்டாகும். அந்த ஆனா ம், மத்தவங்கள விட நமக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். நம்மளே நம்ம நெறைய விஷயம் சரி பண்ணிக்கிடுவோம். கர்மாப்படி அனுபவிக்க ம். வேண்டியது வேணா நம்ம ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகலாமே தவிர, அது ஆமாமா. பெருசா உள்ளது சிறுசா தான் போயிருக்கும் நமக்கு. ம், நம்ம டெவலப்மெண்ட் அவ்வளோ தூரம் ஓடியிருப்போம். அதனால அந்த இத ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ம். மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போறதே நம்ம அவாய்ட் பண்ற மாரி தான் இருக்கும். போவே வேண்டியதில்ல. ஆமாமா. அந்த மாரி இருக்கும். ஆமாமா. ஓகே. சந்தோஷம் நீங்க பிராணிக் ஹீலிங் வந்தது. தேங்க் யூ. ம். அப்ப நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலி நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. சுமதி மேம் சொல்லுவாங்க. ம். நல்ல குணம் அப்படின்னு. ஓகேப்பா. சரி மேம். ஓகே. ஸோ இன்ட்ரோடக்ஷன் இதுதான் நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ப்ரோக்ராமிங்ல. ப்ரோக்ராமிங்னா என்ன? ம், சாஃப்ட்வேர் பேக்கேஜ்னா என்ன? இத பார்த்தோனே இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்.
ஏன் ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்? நல்லா திங்க் பண்ணணும்னு நம்ம நெனச்சோம்னா, ப்ரோக்ராமிங் தான் கத்துக்கணும்னு சொல்லி பில் கேட்ஸ் சொல்றாங்க. உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, யூ ஷுட் லேர்ன் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. எதிர்காலத்துல ம். பாஸ்வேர்ட்ல கூட ப்ரோக்ராமிங் வர்ற மாரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ரோக்ராமிங் எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் கத்துக்கணும். பேசிக் ஸ்கில் கத்துக்கணும்னு சொல்றாங்க. சரியா? ம். புரியுது மேம். அது மாரி சி ப்ரோகிராமிங் ஃபர்ஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணும்போது, நம்மளோட பேசிக் ப்ரோகிராமிங் ஸ்கில் வளரும். C++ லேர்ன் பண்ணும்போது, ம். நமங்களோட ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங், செக்யூர்ட் ஒரு அப்ளிகேஷன்லாம் எப்படி டெவலப் பண்றாங்க. அதிலே ஜாவா ம். வந்து பியூர் ஊப்ஸ் கான்செப்ட். அப்போ இத படிச்சுட்டு இந்த ம். லைன்ல போம்போது, பைத்தான் எப்படி டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாரி ஏஐல யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம ம். தெரிஞ்சுக்குவோம் ஜெனரலா. அது மாரி C++ நெறைய பேர் அவுட்டேட்டட் நெனைப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவுட்டேட்டட் கிடையாது. நெறைய டிரைவர்ஸ்ல கூட ஸ்டில் இன்னமும் ஹார்ட்வேர் சைடு உள்ள டிரைவர்ஸ்லாம் இன்னும் C++அ பேஸ் பண்ண லாங்குவேஜஸ்ல தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ சி ம். தெரிஞ்சா அந்த லைன்ல மூவ் ஆகுறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு டிவைஸையும் நீங்க எடுத்துட்டாலும், ஒரு ஹார்ட்வேர இயக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் புரோகிராமிங் சொல்லுவாங்க. அந்த லேயர் ஆஃப் ம். புரோகிராமிங் இன்னும் C++அ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது VLSI-யா இருக்கலாம், MATLAB-ஆ இருக்கலாம், Arduino போர்டு, Raspberry Pi இந்த மாரி என்ன ஒரு இதா இருந்தாலுமே ம். C-ய பேஸ் பண்ணி தான் இருக்கும். தெரிஞ்சாலே C++ தெரிஞ்சாலே அந்த புரோகிராம்லாம் நமக்கு புரியிற மாரி இருக்கும். சின்டாக்ஸ் சில விஷயங்கள் தான் நமக்கு மாறுபாடு இருக்கும் அதுல. புரியுது. ஓகே. ஸோ C++ அண்டர் ஹை லெவல் லாங்குவேஜ் கீழ வரும். ஏன்னா, நம்மளால ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். கம்ப்யூட்டருக்கு ம். வந்து அசெம்பிளி லாங்குவேஜா மாத்தி, மிஷின் கோடா மாத்தி குடுக்குறதுல நம்ம கம்பைலர் அந்த வேலைய பார்த்துக்கும். அ இதுக்கு ம். முன்னாடி அசெம்பிளி லாங்குவேஜ் இப்போ டானிஸ் ரிச்சிக்கு அப்புறம் நம்ம பில் கேட்ஸு, அப்புறம் யாரு இவரு ஸ்டீவ் ஜாப்ஸு இவங்கலாம் அசெம்பிளி லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. அப்போ வந்து புரோகிராமிங் வந்து. ஸோ அப்போ அந்த அந்த மாரி இப்போ அந்த லெவலுக்கு நம்ம தேவையில்ல. அது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஹார்ட்வேருக்கு இன்டர்ரிலேட்டடா இருக்கும். ஹார்ட்வேருக்கு ம். நேரடியா எழுதுற மாரியும், ஹார்ட்வேர நெறைய ஆர்க்கிடெக்சர பேஸ் பண்ணியும் அந்த அசெம்பிளி லாங்குவேஜ் இருக்கும். நம்ம இப்ப எழுதுறது ம். ஹை லெவல் லாங்குவேஜ் தான். நேரடியா பிரிண்ட்எஃப், ஃபார் புரியுது. இந்த மாரி நமக்கு ஈஸியா புரியிற மாரி தான் இருக்கும். ஆனா, என்னதான் ஓகே. நம்ம அசெம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே மொழி தான். அதுதான் லோ லெவல் லாங்குவேஜ். என்னது? 0 அண்ட் 1 நீங்க சொன்ன 0, மாரியா? 1. ஆமா. இது என்னன்னு சொல்லலாம்? மிஷின் கோடுன்னு சொல்லலாம். பைனரி பைனரி டிஜிட்ஸ்ன்னு டிஜிட்ஸ். சொல்லலாம். சரிங்களா? ம். அதுக்கப்புறம் இந்த மிஷின் கோட பொறுத்தவரைக்கும் சிக்னல்ஸா பாஸ் ஆகும். ட்ரூ, ஃபால்ஸ் அந்த ம். மாரி சிக்னல்ஸ் எல்லாம் உள்ள பாஸ் ஆகும். கரண்ட் பல்ஸ்னா எஸ் மேம். ஆன் வருது, ஆஃப் வருது. அந்த மாரி என்ன ம். வேணாலும், எங்க வேணாலும் இந்த மிஷின் கோட அப்ளை பண்ண முடியுது. அதான் கம்ப்யூட்டர் இன்னைக்கு ம். இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம். ஒரு ரிமோட்ல ம். ஒரு சைன் வேவா நம்ம வேவ் சிம்பல ஒரு ஃப்ரீக்வன்சி அனுப்புனா கூட அதுலயும் 0, 1 காம்பினேஷனா நம்மளால அனுப்ப முடியும். அது மாரி டெலிஃபோன் ஓகே. பல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பல்சஸ் அனுப்பும்போது பல்ஸ் வந்தா 1 வராட்டி 0 அப்படின்னு அப்ளை பண்ண முடியும். இப்ப ஸ்விட்ச் ம். எடுக்கும்போது ஆன்ல இருந்தா 1, ஆஃப்ல இருந்தா 0ன்னு எடுக்க முடியும். 0, 1 எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியும் ஆக்சுவலா. ம். ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் இவர் இருக்கார் இல்லையா? நம்ம சார்லஸ் பேபேஜ். அவங்கலாம் நேரடியா சார்லஸ் 0, பேபேஜ். 1லே ஆமா 0, 1லே புரோகிராமிங் எழுதியிருக்காங்கன்னா, எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பார்த்துக்கோங்க. உங்க நேமுக்கு நீங்க ஆஸ்கி 0, வேல்யூ 1. கண்டுபிடிச்சு 0, 1 நான் போட்டு அத எழுதி பாருங்க. அதுவே எவ்வளோ கஷ்டம். இதுல புரோகிராமிங்கே அவங்க ஆமா. போட்டிருக்காங்க. அனாலிட்டிக்கல் இன்ஜின்ல. ம். அந்த அளவுக்கு அவங்க அது வாழ்நாள்லயே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக. அதெல்லாம் பேஸ். அவங்க குடுத்ததெல்லாம் பேஸ். அத வச்சு தான் நம்ம ஸ்டெப் பண்ணி மேல வந்ததே. அதனால தான் அவர ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. சார்லஸ் பேபேஜ். ம். ஓகேயா? புரியுது. ம். தென் இது லோ லெவல் அண்ட் ஹை லெவல். இது ரீட் பண்ணிக்கோங்க நீங்க சும்மா இருக்கும்போது. சரி மேம். ஆ இவர் தான். டேனி 2 பேரும் ஒண்ணு போல இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்க்க. நாங்க எக்ஸாம்ல இந்த மாரி ஃபோட்டோ குடுத்துருவோம். என்ன இவரும் டேனிஸ் ரிச்சி மாரி இருக்காரு, இவரும் டேனிஸ் ரிச்சி மாரி இருக்காருன்னு நெனைப்பாங்க. ஆக்சுவலா டென்னிஸ் ரிச்சி இவரு, கென் தாம்சன் இவங்க. ம். ஸோ பி லாங்குவேஜ டெவலப் பண்ணாங்க. அவங்க வந்து சிய வந்து மாடிஃபை பண்ணாங்க. அந்த பிய வந்து மாடிஃபை பண்ணி சியா கன்வெர்ட் டி பண்ணாங்க. மாடிஃபை பண்ணி சி. சி. ஏன்னா இன்டர்பிரிட்டர கம்பைலரா மாத்துனாங்க. ஸ்பீடு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ம். ஸோ அதெல்லாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அந்த 1 நாள் 2 நாள்ல நடக்கல. அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல நடந்தது. அதனால அந்த இயர் வச்சு தான் சொல்லுவோம். 1972 அந்த இயர்ல நீங்க மாடிஃபை பண்ணாங்கன்னு சொல்லலாம். ம். அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. சில ஹார்ட்வேருக்கு ஏத்த மாரி இப்போ சில ANSI ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாரி ம். சில இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்க அது மாரி.
அதனால ம். ANSYS ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினலி டெவலப்டு எல்லாம் பக்காவா நீட்டா முடிச்ச உடனே வந்தது தான் 1972 அந்த ரேஞ்சில். யார் வந்திருக்கா ம். பின் உள்ள வர சொல்லு ஒரே ஒரு நிமிஷம். ஸோ 1980ல் சரி மேம். கிராஜுவலாக அப்படியே பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. சரியா? அதனுடைய சார்ட் ம். தான் இது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாளைக்கு. இதுலேருந்து முக்கியமான சரி ஹிண்ட் மேம். எடுத்தா போதும். சரியா? நாளைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை நம்ம எழுதிடுவோம். நீங்கள் டர்போ C++ முடிஞ்சால் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி தேவ் ம். C++ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் டர்போ C முன்னாடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நாளைக்கு ம். ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம். சரியா? சரி மேம். இன்னைக்கு போதும். நாளைக்கு வந்து கிளாஸ் ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து. சரி மேம். அதுக்கு முன்னாடி டாஸ் கமெண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா நாளைக்கு கூட டாஸ் கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ம். தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா? ம். சரி ஏன்னா மேம். ஒரே தியரியா போக வேண்டாம். நாளைக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பார்த்துருவோம். சரியா? ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ தியரி மேம். ரொம்ப இருக்காது. அடுத்து ஃபுல்லா ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். ம். இதெல்லாம் பேசி சரி மேம். ஆகணும். இதை இப்போ நம்ம 2 கிளாஸ் பார்த்ததெல்லாம் பேசி ஆனா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ம். சரிப்பா. பாய். புரியுது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. பாய்.